visual acquired. The subject appears in a dormant state. நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி 70% கடலால் சூழப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த கடல்ல நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத ஏகப்பட்ட மர்மங்கள் அடங்கி இருக்கு. அதுல ஒரு மர்மம் தான் கடலோட ரொம்பவே ஆழமான இடமா கருதப்படுற தி மரியானா ட்ரென்ச். மனிதர்களாகிய நம்ம பூமியை தாண்டி நிலவுல கூட கால் பதிச்சிட்டோம். பல கிரகங்களுக்கு செயற்கைக்கோள்கள் அனுப்பி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இவ்வளோ டெக்னாலஜி இருந்துமே நம்ம பூமியிலே இருக்க மரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த ஆழ்கடலை மட்டும் நெருங்க கூட முடியல. பிகாஸ் விண்வெளிக்கு போறதை விட இந்த மரியானா ட்ரென்ச்குள்ள போறது பல மடங்கு ஆபத்தானதுன்னு சொல்றாங்க. பல ஆராய்ச்சியாளர்கள் அங்க போகவே பயப்படுறாங்க. இப்படி எல்லாரும் பயப்படுற அளவுக்கு அந்த மரியானா ட்ரென்ச்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? ஏன் ஆராய்ச்சியாளர்கள் அங்க போக பயப்படுறாங்க? மரியானா ட்ரென்ச்சோட மர்மங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் தான் மொத்தமா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது மரியானா ட்ரென்ச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ மறக்காம அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில மரியானா ஐலாண்ட்ஸ்க்கு பக்கத்துல கடல் அமைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு தான் மரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த ஆழ்கடல் அகழி. இது நீங்க நினைக்கிற மாதிரி கடல்ல ஒரு சின்ன சைஸ்ல குறுகலா இருக்க ஒரு ஆழமான பள்ளம் கிடையாதுங்க. இது பறந்து விரிஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. இந்த ட்ரென்ச்சோட நீளம் மட்டுமே 2550 கிலோமீட்டர், அகலம் 69 கிலோமீட்டர்ஸ், அண்ட் இதோட ஆழம் கிட்டத்தட்ட 7 மைல்ஸ், அதாவது 11 கிலோமீட்டர். இந்த ஆழத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த உலகத்தோட மிக உயரமான பகுதியா கருதப்படுற மவுண்ட் எவரெஸ்ட கொண்டு வந்து இந்த மரியானா ட்ரென்ச்குள்ள வச்சோம்னா மவுண்ட் எவரெஸ்டே முழுசா மூழ்கிறது மட்டும் இல்லாம சுமார் 1.6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு பகுதி தான் இந்த மரியானா ட்ரென்ச். கடல்ல இந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்ற மிகப்பெரிய பள்ளத்தாக்கு எப்படி உருவாகி இருக்கும்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் பூமிக்கு அடியில டெக்டானிக் பிளேட்ஸ் இருக்கும்ல, அந்த பிளேட்ஸோட நகர்வுகள் தான் சொல்லப்படுது. அதாவது பல கோடி வருடங்களுக்கு முன் பசிபிக் பிளேட்டும் மரியானா பிளேட்டும் ஒன்னோடு ஒன்னு மோத ஆரம்பிச்சிருக்கு. இந்த மோதல்ல பசிபிக் பிளேட் மரியானாவோட அடிப்பக்கத்தை நோக்கி போனதால தான் இந்த மாபெரும் பள்ளத்தாக்கு உருவானதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பட் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாதுங்க. இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வு அப்படின்றது பல ஆயிரம் வருடங்களா நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ். இந்த டெக்டானிக் பிளேட்ஸோட நகர்வுகள் விளைவா பூமியோட நிலப்பகுதியில் இருக்க மாதிரியே எரிமலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், மலைத்தொடர்கள்னு பல விஷயங்கள் கடலுக்குள்ளேயும் உருவாகி இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் கடலுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்ச மனிதர்களால அதே கடலுக்குள்ள இருக்க மரியானா ட்ரென்ச் அப்படின்ற இந்த பள்ளத்தாக்குக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. சொல்ல போனா அந்த பகுதியை நெருங்க கூட முடியல. அதுக்கு காரணம் ஒண்ணு அங்க இருக்க கடலோட அழுத்தம், இன்னொன்னு வெளிச்சமின்மை பிளஸ் பயம். இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு சாதாரண கிணத்துல குளிக்கும் போது தண்ணிக்கடியில ஆழமா போக போக அடி வயிற்றிலிருந்து ஒரு இனம் புரியாத பயம் உண்டாக ஆரம்பிக்கும். இதை நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இதுக்கு காரணம் அங்க ஏற்படுற வெளிச்சமின்மையும் அந்த தண்ணீரோட அழுத்தமும் தான். அந்த பிரஷரை தாங்க முடியாம தான் நம்மளோட காதுகள் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கவும் ஆரம்பிக்கும். வெறும் 20-30 அடி ஆழம் இருக்க கிணத்திலேயே இவ்வளவு பிரஷர் உண்டாகுதுன்னா மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் கிட்டத்தட்ட 36,000 அடி. அப்ப அங்க எவ்வளவு பிரஷர் உண்டாகும்னு யோசிச்சு பாருங்க. அதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 150 யானைகளை கொண்டு வந்து உங்க தலை மேல வச்சா எவ்வளவு அழுத்தம் இருக்குமோ அந்த அளவுக்கு அழுத்தம் உங்க உடல் முழுக்க, அதாவது உடலோட ஒவ்வொரு பகுதியிலுமே உண்டாகும். இந்த ஹை பிரஷர்னால தான் டைட்டானிக் கப்பலை சுத்தி பார்க்க போன டைட்டன் சப்மர்சிபிளும் உள்ளுக்குள்ளேயே கிரஷ் ஆகி வெடிச்சு சிதறிச்சு. அதுல பயணம் செஞ்சவங்களோட உடல் பாகங்கள் கூட கிடைக்கல. இது ஒரு பக்கம் இருக்க, பொதுவா கடலுக்கடியில சூரிய வெளிச்சம் அப்படின்றது வெறும் 200 மீட்டர் வரைக்கும் தான் டிராவல் ஆகும். அடுத்த 1000 மீட்டர் வரைக்கும் மங்கலான ஒரு வெளிச்சமும், மேலும் 1000 மீட்டர் டிராவல் பண்ணா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியாம வெறும் இருட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். வெறும் 1000-2000 மீட்டருக்கு இந்த நிலைமைனா கிட்டத்தட்ட 11,000 மீட்டர் ஆழம் இருக்க மரியானா ட்ரென்ச்ல எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள அடர்ந்த இருளை தவிர வேற எதையுமே பார்க்க முடியாது. இந்த மரியானா ட்ரென்ச்ல நம்ம அறிவுக்கும் கற்பனைக்கும் எட்டாத ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா ஆதி காலத்துல அழிஞ்சுதா சொல்லப்படுற பல ராட்சத உயிரினங்கள் கூட இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க.
பிகாஸ் ஆரம்ப காலத்துல நிலப்பரப்புல வாழ்ந்துகிட்டு இருந்த மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் பூமியில விண்கல் விழுந்த பிறகு ஏற்பட்ட தட்பவெப்பநிலை மாற்றத்தால மொத்தமா அழிஞ்சு போனாலுமே ஆழ்கடல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த சில உயிரினங்கள் எல்லாம் தப்பி பிழைச்சி உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்றது ஆராய்ச்சியாளர்களோட கணிப்பு. பட் அப்போ பூமியில இருந்த ஆக்சிஜன் லெவல் இப்ப பல மடங்கு கம்மியாகிடுச்சு. அண்ட் பூமியோட தட்பவெப்பநிலையும் ரொம்பவே மாறிட்டதால அந்த ராட்சத உயிரினங்கள் எல்லாம் கூட எவல்வெட் ஆகி சைஸ்ல சின்னதா மாறி இருக்கலாம் உயிரோட இருந்திருந்தால். பட் இது வேற டாபிக். இதை பத்திலாம் எவல்யூஷன் அப்படின்ற சீரீஸ்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அந்த வீடியோட லிங்க் வேணும்னா மேல ஐ கார்ட்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன். டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. சரி, இவ்வளவு ஆழத்துல இருக்க மரியானா ட்ரென்ச்சை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அண்ட் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு ஒரு டவுட் வருது இல்ல? அதை பத்தி பார்ப்போம். சரியா 1875ல பிரிட்டிஷ் கடற்படையை சேர்ந்த HMS Challenges அப்படின்ற கப்பல் கடலோட வரைபடத்தை வரையறதுக்காக கடல்ல பல பகுதிகளுக்கு போய் ஆழத்தை அளந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அளக்கும் போதுதான் அவங்க இந்த கடலோட மிக ஆழமான பகுதியான மரியானா ட்ரென்ச்சை கண்டுபிடிச்சாங்க. பட் அப்ப அவங்க கிட்ட இந்த டெக்னாலஜி வச்சு அளந்த போது அவங்க இந்த மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் வெறும் 26,000 அடி, அதாவது 8 கிலோமீட்டர்னு தான் கணக்கிட்டு இருந்தாங்க. பின் 75 வருடங்களுக்கு பிறகு சரியா 1951ல HMS Challenges 2 அப்படின்ற கப்பல் மறுபடியும் மரியானா ட்ரென்ச்சோட ஆழத்தை அளக்கலாம்னு போனாங்க. இந்த டைம் அவங்க கிட்ட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருந்தது. அதாவது இந்த டைம் எக்கோ சவுண்டர் சிஸ்டம் வச்சு அளந்தாங்க. இந்த எக்கோ சிஸ்டம் வச்சு அளந்த போதுதான் மரியானா ட்ரென்ச்சோட ஆழம் நம்ம முதல்ல கணக்கிட்டு இருந்த மாதிரி 26,000 அடி கிடையாது. இந்த ட்ரென்ச்சோட உண்மையான ஆழம் 36,000 அடி, அதாவது 11 கிலோமீட்டர் அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. தென் சேலஞ்சர்ஸ் கப்பல் கண்டுபிடிச்ச மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள இருக்க இந்த ஒரு ஆழமான பகுதிக்கு தி சேலஞ்சர்ஸ் டீப் அப்படின்னு பேரும் வச்சாங்க. அதன் பிறகு 36,000 அடி ஆழம் இருக்க இந்த சேலஞ்சர்ஸ் டீப்போட அடி ஆழத்துல என்னதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உலகத்துல இருக்க எல்லா ஆராய்ச்சியாளர்கள் மத்தியிலும் எழும்பிச்சு. அதன் விளைவா 9 வருடங்கள் கழிச்சு சரியா 1960ல அமெரிக்க கடற்படையை சேர்ந்த டான் வெல்ஸ் அண்ட் ஜாக்விஸ் பிகார்ட் அப்படின்ற 2 பேர் நேரடியா இறங்கி போய் இந்த மரியானா ட்ரென்ச்சோட அடி ஆழத்துல என்னதான் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்க ட்ரேஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் சப்மர்சிபிளையும் உருவாக்குனாங்க. இந்த ஒரு சப்மர்சிபிள் உதவியால மணிக்கு 3.3 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்துல சுமார் 5 மணி நேரம் டிராவல் பண்ணி டான் வெல்ஸும் ஜாக்விஸ் பிகார்டும் சக்சஸ்ஃபுல்லா மரியானா ட்ரென்ச்சோட அடி ஆழத்தை ரீச் பண்ணிட்டாங்க. அங்கேயே கிட்டத்தட்ட 20 நிமிஷம் சர்வே பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க இருந்த அந்த 20 நிமிஷத்துல சுத்தி இருந்த இடங்களை போட்டோ எடுக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அவங்களால ஒரு போட்டோ கூட எடுக்க முடியல. பிகாஸ் அந்த சப்மர்சிபிள்ல இருந்து வெளிப்பகுதியை பார்க்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி ரொம்பவே சின்னதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கண்ணாடி சேஃப்டி பர்பஸ்க்காக 2 லேயர்ஸா வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதுல அவுட்டர் லேயர் கிளாஸ்ல உள்ளுக்குள்ள நிறைய ஃபாக் ஃபார்ம் ஆனதால அவங்களால எதையுமே கிளியரா பார்க்கவும் முடியல, கிளியரா போட்டோ எடுக்கவும் முடியல. பட் அவங்க என்னதான் போட்டோ எடுக்க முடியலனாலுமே அந்த ஆழ்கடல்ல அவங்க ஏதோ வினோதமான சத்தங்களை கேட்டதாகவும் அது மட்டும் இல்லாம அங்க சில விசித்திரமான உயிரினங்கள் வாழ்ந்து வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் எல்லா ஆராய்ச்சியாளர்களையுமே மிரள வச்சுது, அறிவியலுக்கே ஒரு சவால் அமைஞ்சது. பிகாஸ் கடலோட அந்த அடி ஆழத்துல நிலவக்கூடிய பிரஷர்ல அங்க எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது அப்படின்னு தான் அது வரைக்கும் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அங்க உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னதுமே எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. தென் அங்க எந்த மாதிரியான உயிரினங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. மறுபக்கம் அங்க போனா அந்த உயிரினங்களால நமக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துடுமோ அப்படின்ற பயமும் எல்லாருக்குமே இருந்தது. சோ அடுத்த பல வருடங்களுக்கு எந்த ஒரு மனிதனும் திரும்பவும் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போக முன் வரல. பிறகு 50 வருடங்கள் கழிச்சு சரியா 2012ல சிங்கம் மாதிரி ஒருத்தர் தனியா மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போனாருங்க. அவர் வேற யாரும் இல்ல, டைட்டானிக் அண்ட் அவதார் படத்தை டைரக்ட் பண்ண நம்ம ஜேம்ஸ் கேமரான் தாங்க. ஜேம்ஸ் கேமரான் அவரோட மூவி ரிசர்ச்காக நேஷனல் ஜியோகிராஃபி கூட கொலாபரேட் பண்ணி தனி ஆளாவே மரியானா ட்ரென்ச்சோட அடி ஆழம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. பிறகு 2019ல விக்டர் வாஸ்கோவா அப்படின்ற ஒரு பிசினஸ் மேன் ரெக்கார்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காகவே மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போயிட்டு வந்திருக்காரு. அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் சில பேர் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போயிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இதுல நம்ம ஜேம்ஸ் கேமரான் இருக்கார்ல, அவர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள சர்வே பண்ணிருக்காரு. ஒரு அதிநவீன கேமரா கொண்டு போய் எக்கச்சக்கமான வீடியோ ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. பிகாஸ் இது வரைக்கும் மனித இனம் பார்க்காத ஏகப்பட்ட வினோதமான கடல் உயிரினங்கள் எல்லாம் அந்த வீடியோல பதிவாகி இருக்குங்க.
அது மட்டும் இல்லாம மரியானா ட்ரென்ச்ல இருந்து வெளிவந்த பிறகு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒட்டுமொத்த உலகத்தை திரும்பி பார்க்க வச்சது. அது என்னன்னா, மரியானா ட்ரென்ச்குள்ள போயிட்டு வந்தது மனித தொடர்பே இல்லாத ஒரு தனி உலகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததாவும், அங்க உணர்ந்த ஆழத்தையும் தனிமையையும் இதுவரைக்கும் தான் எங்கேயுமே உணர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அந்த ஆழம் தனிமையை தந்தாலுமே நிசப்தமா இல்ல. பிகாஸ் அங்க ரொம்பவே வினோதமான நிறைய சத்தங்கள் எனக்கு ஒலிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த சத்தங்கள் எங்க இருந்து வந்தது, அந்த சத்தத்தை எழுப்பக்கூடிய மிருகங்கள் என்ன அப்படின்றத என்னால கண்டுபிடிக்கவே முடியல. பட் அந்த மிருகங்கள் மிகப்பெரிய வேட்டையாளிகளா இருக்கலாம் அப்படின்ற பயம் மட்டும் என் ஆழ் மனசுல இருந்துகிட்டே இருந்தது அப்படின்ற அதிர்ச்சியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஜேம்ஸ் கேமரானோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட பிறகு மரியானா ட்ரென்ச்குள்ள அப்படி எந்த மாதிரியான உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க தோணுதில்ல. அதுக்கான விடயம் இருக்கு, அதை தான் பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். அதாவது மரியானா ட்ரென்ச்ல என்னென்ன உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு, அதுல இதுவரைக்கும் மனிதன் கண்டுபிடிச்ச உயிரினங்கள் என்னென்ன, மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படாத மிருகங்கள் என்னென்ன அப்படின்றது வரைக்கும் மொத்தமா பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். அந்த வீடியோ வேணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 1000 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். சோ ஒன்ஸ் அகைன் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐகானை ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.